வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, முதலில் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது 2 இடங்கள்தான். ஒவ்வொரு வீட்டிலும் சமையலறை என்பது நிச்சயம் இருக்கும். அதேபோல் சொந்த வீடாக இருந்தால் பூஜை செய்வதற்கு தனியாக பூஜை அறை இருக்கும். ஆனால் வாடகை வீடாக இருக்கும் பொழுது ஒரு சில வீடுகளில் பூஜை அறை என்பது தனியாக இருக்காது. இருக்கும் இடத்திலேயே பூஜை படங்களை வைத்து இறைவனை வழிபட வேண்டியிருக்கும். ஆனால் எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, பூஜை செய்யும் இடத்தை மிகவும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதேபோல் பூஜை செய்வதற்கான வழிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும். ஒரு சிலருக்கு எப்படி விளக்கு ஏற்ற வேண்டும், எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும், பூஜை அறையில் என்னென்ன பொருட்களை வைக்க வேண்டும், என்னென்ன பொருட்களை வைக்கக்கூடாது என்றெல்லாம் பல சந்தேகங்கள் இருக்கிறது. அதற்கான தெளிவான குறிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். பூஜை அறையில் எத்தனை விளக்குகளை வேண்டுமென்றாலும் ஏற்றி வைக்கலாம். ஆனால் தவறாமல் ஒரு மண் அகல் விளக்கில் விளக்கேற்ற வேண்டும். இவ்வாறு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது குடும்பத்திற்கு நன்மையை கொடுக்கிறது. அதேபோல் நாம் வீட்டில் தீபம் ஏற்றும் போது இந்த அகல் விளக்கில் முதலாவதாக தீபம் ஏற்றி வைத்த பின்புதான் மற்ற விளக்குகளில் தீபம் ஏற்ற வேண்டும். அகல் விளக்குகளில் தீபமேற்றி வைத்துவிட்டு அதில் ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம் இவற்றை பொருத்தி கொள்ளலாம். ஆனால் காமாட்சி விளக்கிலோ கஜலட்சுமி விளக்கிலோ இவ்வாறு ஊதுபத்திகளை பொருத்தக்கூடாது. பூஜை செய்யும்போது அனைவரும் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைப்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் வைக்கப்படும் வெற்றிலைகள் எப்போதும் இரட்டைப்படையில் இருக்க வேண்டும். அதாவது 2 வெற்றிலை, 4 வெற்றிலை, 6 வெற்றிலை, 8 வெற்றிலை, இந்த மாதிரி இரட்டைப்படை வெற்றிலையாக பார்த்துதான் வைக்க வேண்டும். அதில் காம்பு பகுதி, நுனிப்பகுதி சரியாக வைக்க வேண்டும். வெற்றிலை பாக்கின் காம்பு பகுதி நாம் வைத்திருக்கும் சாமி படத்திற்கு வலதுபுறமும், நுனிப்பகுதி இடதுபுறமாகவும் இருக்க வேண்டும். பூஜைக்கு தேங்காய் உடைக்கும் பொழுது அதனை 1 நிமிடம் தண்ணீரில் நனைத்து அதன் பிறகு உடைக்கும் பொழுது தேங்காய் சரிபாதியாக உடையும். அவ்வாறு தேங்காய் உடைத்த பிறகு அதில் 3 கண்கள் உள்ள பகுதியை சுவாமியின் வலதுபுறமும், தேங்காயின் இன்னொரு பகுதியை சுவாமியின் இடதுபுறமும் வைத்துவிட வேண்டும். கோவிலில் அர்ச்சனை செய்து உடைக்கப்படும் தேங்காயின் ஒரு பகுதியை பூசாரியிடம் கொடுக்க பொழுது 3 கண் இருக்கும் பகுதியை கொடுத்து விடக்கூடாது. 3 கண் உள்ள தேங்காய் பகுதியை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் பூஜை செய்த முழு பலனும் நம் குடும்பத்திற்கு கிடைக்கும். எனவே மற்ற பாதியை பூசாரியிடம் கொடுத்து விட வேண்டும். ஒரு சிலர் தங்கள் வீட்டில் மணி பிளான்ட் செடியை அதிர்ஷ்டத்திற்காக வளர்ப்பதுண்டு. இதனை வளர்க்கும் பொழுது பணவரவு உண்டாகும். ஆனால் ஒரு சிலருக்கு எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அவர்கள் மணி பிளான்ட் வைத்திருக்கும் பிளாஸ்டிக் தொட்டியை மாற்றிவிட்டு அதனை ஒரு மண் தொட்டி அல்லது மண்பானையில் வைத்து கொள்ள வேண்டும். பிறகு அதில் ₹1 நாணயத்தை புதைத்துவிட்டு வெள்ளிக்கிழமை 6 to 7 மணிக்குள் தண்ணீருடன் 2 ஸ்பூன் காய்ச்சாத பாலை சேர்த்து ஊட்ட வேண்டும். இவ்வாறு செய்து வரும் பொழுது பணவரவில் நல்ல மாற்றம் உண்டாகும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.